அனைவருக்கும் வணக்கம். எங்க சாதி இமயமலை வரைக்கும் இருந்துச்சு. எங்க சாதி இந்திய பெருங்கடல் வரைக்கும் இருந்துச்சு. அடுத்தவன் சொல்றான் எங்க சாதி அரபிக்கடல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது உண்மையா? சாதி என்பது சம்பந்த வழி எட்டும் தூரம்தான் அப்படின்னு அறிஞர் தோப்பா அழகா சொல்றார். சாதி என்பது சம்பந்த வழி எட்டும் தூரம் தான். இதனுடைய அர்த்தம் என்ன? மோட்டார் கார் இல்லாத காலத்தில் சாதி என்பது ஒருவரால் கால்நடையாகவோ அல்லது மாட்டு வண்டியிலேயோ கூட்டு வண்டியிலேயோ சென்று சம்பந்தம் முடித்து போய் வர திரும்ப சாத்தியமுள்ள பொழுதுகள், ஒரு நாள்ல அல்லது 2 நாள்ல போய் வர்ற மாதிரி அல்லது போய் சேர்ற மாதிரி ஒரு தூரத்துலதான் சம்பந்த வழி இருந்தது. அதற்கு மேல் அவர்கள் சொல்வதற்கு செய்வதற்கு அஞ்சுவார்கள், போக மாட்டார்கள். அப்ப அப்படி இருந்ததுதான் பண்டைய சுயதேவை பொருளாதார சமூகங்கள். அது என்னன்னா முழுக்க விவசாயத்தை மையமிட்டது. அப்ப இந்த சுற்றுலாவுக்குள்ள அவங்க விவசாயம் பண்ண, அதுக்குள்ளேயே பண்ட பரிவர்த்தனை செய்து கொள்ள, அதுக்குள்ளேயே சம்பந்த வழி, குலதெய்வம், கலாச்சாரம் எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு சாதியினுடைய அதிகபட்ச சாத்திய தூரம் இதுதான். அதுக்கு மேல இருந்ததுன்னா அது தப்பித்தவறி ஏதாவது ஒரு விதிவிலக்கான தேவையில இருந்து ஒரு போக்குவரத்து இருந்தாலுடைய இது ஒரு கலாச்சார வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் இருந்தது. அப்ப ஒரு சாதி என்பது குலதெய்வம், கலாச்சாரம், சம்பந்தம் பண்ணிக்கிறது, கொடுக்கல் வாங்கல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள முடிஞ்சு போயிடும். இது எல்லா சாதிக்கும் பொது உண்மை. அது மேல்நிலையாக்கப்பட்ட பிராமின் சாதியிலிருந்து ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய சாதிகள் வரைக்கும் எல்லா இந்த பொது பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஆதி திராவிடன்ற பொது பெயர்ல ஒரு நூற்றுக்கணக்கான சாதிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்ன்ற ஒரு பொது பெயர்ல, உதாரணத்துக்கு தேவர் அப்படின்ற பொது பெயர்ல நூற்றுக்கணக்கான சாதிகள், கிளைகள். அதே மாதிரி கல்லர்ன்ற பேர்ல ஒரு 1000 கூட்டங்கள். அப்புறம் கவுண்டர்ன்ற பேர்ல ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்கள். வன்னியர்ன்ற பேர்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்கள். இப்படி பல கூட்டங்களை ஒன்று திரட்டுறாங்க. நாயுடுன்ற பேர்ல, ரெட்டியார்ன்ற பேர்ல, பல பெயர்கள்ல இப்படி ஒன்று திரட்டுறாங்க. கோனார்ன்ற பேர்ல. ஆனா விடுபட்ட சாதி, நான் பேசுவதில் விடுபட்ட சாதிகளுக்கும் இது பொருந்தும். நீங்க எந்த கம்யூனிட்டியா வேணா இருங்க, உங்களுடைய சொந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்துங்க. உங்களுடைய கோயில் எங்க இருக்கு, உங்களுடைய வழிபாடு எங்க இருக்கு, அது ஏன் ஒரு மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கு, ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது அதற்கு பக்கத்து மாவட்டம் தூரம் மட்டுமே ஏன் உங்கள் சாதி ஒரு பட்டம் போட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சாத்தியம். நடக்கிற தூரம், கால்நடையா போற தூரம், கால்நடைகள் பொருத்திய வண்டிகள் மீது எவ்வளவு தூரம் போக முடியும், மாட்டு வண்டியிலையும் கூட்டு வண்டியிலையும் எவ்வளவு தூரம் போக முடியும்ன்றதுதான் சாதி. சரி, அப்ப விரிவுபடுத்தி இப்ப நிறைய சாதிகளை இந்தியா முழுக்க, உதாரணத்துக்கு யாதவ் ஜாதி, தலித் சாதி, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மை இல்லை. கண்ணம் மூடி அடிச்சு சொல்லலாம், உண்மை இல்லை. ஏன்னா இங்க பறையர் அப்படின்ற ஒரு சாதி பிரிவுக்குள் பல்வேறு இந்த மாதிரி நிறைய அகமண குழுக்கள் இருக்கு. எல்லாரும் ஒண்ணு கிடையாது. வடக்க இருக்கிறவங்க வேற, தெற்க இருக்கிறவங்க வேற, தெற்கவும் மாவட்டமா இருக்கிறவங்க வேற. இவங்களுக்குள்ளேயே கொள்வினை கொடுப்பினைகள் கிடையாது. இப்படி எல்லா சாதியுமே நீங்க பகுக்கலாம். ஒவ்வொரு சாதியும் பகுக்கலாம். தேவேந்திரோட வேளாளர், அருந்ததியர், கல்லர், இது அகமுடையர், இப்படி எல்லா சாதிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த அகமண குழுக்களாகத்தான் இதற்கு இருந்திருக்காங்க. இதுதான் சாதி, மூல சாதி என்பது.
அப்ப இன்னைக்கு நிறைய தேவர் நீங்கள் அறிவிக்கணும். கிட்டத்தட்ட 1000 கூட்டங்களை ஒன்னா சேர்ந்து டெல்டா கல்லர்கள் நீங்கள் அறிவிக்கணும். நூற்றுக்கணக்கான சாதிகளை ஒன்னா சேர்த்து கூட்டங்களை ஒன்னா சேர்த்து வன்னியர் நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு இப்படி பெரும் அரசியல் செய்கிறார்கள். இந்த அரசியலினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு தமிழ் தேசிய பொதுமையாக உருவாவதற்கு இடையில் ஒரு ஏற்பாடாக இதை செய்கிறார்கள். இதை செய்பவர்கள் யாராக இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அரசியல் தேவைக்காக இப்படி கூட்டமா காமிச்சு அரசியலாக எங்களுக்கு இவ்வளவு தலைக்கட்டு இருக்கு, ஓட்டு இருக்கு என்று காண்பித்து பேரம் பேசுவதற்காக. அதே போல் இதை ஒரு பவருக்காக, ஒரு சம்பாதிச்சிருப்போம், ஒரு பவர் காட்டணும்னா ஒரு சாதியின் காமிச்சுக்கணும், உடனே நாங்க ஆண்ட சாதி, நாங்க பெருஞ்சாதி, நாங்க பெருந்தலைக்கட்டு இப்படி காமிச்சுக்கிட்டு குறுக்கு வழியை அரசியல் செய்யக்கூடிய தற்கொலைகளினுடைய வாதம் தான் இந்த பெருஞ்சாதி அரசியல். இந்த பெருஞ்சாதி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய முக்கியமான வியாபாரிகளாக, பிராண்ட் வியாபாரிகளாக யார் யார் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய வாதங்களை கேட்டீங்கன்னா தெரியும், அவங்களுடைய பேச்சை கேட்டீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்ல, இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒன்னா சேர்க்கணுன்ற மோட்டிவுக்காக ஒரு சாதிக்கு ஒரு சாதி கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க ஆண்டோம் அப்படின்னு, நாங்க ஆண்டோம், நீ ஆளல, நான் தான் ஆண்டேன். வரலாறு இருக்கு, சங்க இலக்கியம் இருந்துட்டு போகுது. சங்க இலக்கியத்துல ஒரு குறுநில மன்னனா இருந்தவன் எவ்வளவு தூரம் ஆண்டு இருப்பான், சரியா? இன்னொன்னு வெக்கம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். அதாவதுங்க, பரம்பரை அரசியல் எதிர்ப்பு எதுல இருந்து உருவானா தெரியுமா? இந்த ஆண்ட பரம்பரை அரசியலுக்கு எதிரான அரசியல் தான் பரம்பரை அரசியல். ஆண்ட பரம்பரை அரசியல் விதி என்ன? அவன் பரம்பரையா ஆள உரிமை பெற்றவன்றதுதான். இது ஒரு மானக்கேடான ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுறது. ஏன்னா அவனுடைய தந்தை வழி, தந்தை வழி, பிள்ளை வழி, பிள்ளை இல்லைன்னா சகோதர வழி, இப்படி வந்ததுதான் பழைய இந்த மன்னராட்சி முறை, சிற்றரசர் ஆட்சி முறை. அதை எப்படி இன்னைக்கு சமத்துவமும் ஜனநாயகமும் விரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்துல இளைஞர்கள் மத்தியில விதைக்கிறீங்க வெக்கம் இல்லாம. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்றது. ஆண்ட பரம்பரைன்னா மற்றவன்லாம் நீ என்ன பண்ணி இருப்ப, சரியா? அவன் பரம்பரை ஆதிக்கத்தை செலுத்திருப்ப நீ. அது இப்ப நீங்க ராஜராஜ சோழனை நம்ம எடுத்துக்கிடுவோம். ராஜராஜ சோழனை பத்தி தஞ்சாவூருக்காரு பெருமையா பேசலாம். தமிழ்நாட்டுக்குள்ள தஞ்சாவூர்கார சாதிகள் தான் நாங்க சோழ வாரிசுன்னு சொல்லுவாங்க. என் பேர் தங்கப்பாண்டியன், எங்க மாதிரி ஆளுங்க நாங்க பாண்டிய வாரிசுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா இந்த பாண்டியன் சாளுக்கியருக்கு போய் என்ன செஞ்சிருப்பார், சேரனுக்கு போய் என்ன செஞ்சிருப்பார், சோழ மண்ணில் என்ன செஞ்சிருப்பார்? எல்லாம் போர், ஆதிக்கம், படுகொலைகள், ஆக்கிரமிப்பு, வன்புணர்ச்சி, தீ வைத்து கொள்ளையிடுதல், இதுதான் நடந்தது. அவன் பூரா கொல்லக்காரன், சரியா? ஆண்ட பரம்பரை நீங்க சொல்றதுக்கு வெக்கப்படணும், தலை குனியணும். அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறை நிலவிய ஒரு காட்டுமிராண்டி காலகட்டத்திலிருந்து நாம் முன்னேறி இன்னைக்கு சமத்துவம் ஜனநாயகம் அரசியல் நோக்கி வரணும். அப்ப ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவதும் பரம்பரை அரசியலை ஆதரிப்பதும் வெக்கக்கேடானதுன்றது இன்றைய இளைய தலைமுறை, படித்த தலைமுறை, சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உணரும். இனிமேல் எவனாவது இப்படி சொல்றத கேட்டோம்னா அவன்கிட்ட அந்த கேள்விகளை கேட்கணும். ஏண்டா ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா அது எப்படிடா, நீ உனக்கு நடந்தா ஏத்துக்கிறியா? உனிய எவனாச்சும் ஆண்டா ஏத்துப்பியா? பரம்பரையா சொந்தக்காரன்லயே ஏத்துப்போமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன, ஒரு ஏன் குடும்ப விஷயம் நீ ஏன் தலையிடுறன்னு அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சாச்சு. இதுல ஆண்ட பரம்பரை அரசியல், கால மாற்றம், சமூக மாற்றம், பொருளியல் மாற்றம், பழைய கூட்டு குடும்ப முறையை கூட தகர்த்துருச்சு. கூட்டு குடும்ப சிஸ்டமே கிடையாது. அப்புறம் ஒரு நாங்கள் இந்த தென்னகத்தையே கட்டி ஆள போறோம் அப்படின்னா இது மிக மிக மோசடி அரசியல், ஏமாத்துகிற அரசியல். இன்றைய வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையை
கல்வி ஏற்கனவே அவனுக்கு எழுத்தறிவு கூட இல்லை. எழுத்தறிவை அவன் படிச்சு வர்றதே பெருசா இருக்கு. இதுல சமுதாயம் பற்றிய அறிவை குழப்புவது, சமுதாயம் பற்றிய சிந்தனையை குழப்புவது, அவனை பின்னோக்கி இருண்ட காலங்களை நோக்கி வழி நடத்துவது என்கிற அடாவடிக்கு தான் இந்த சாதி பெரும்பான்மைவாத அரசியல் பயன்படுது. எனவே சாதி பத்தி பேசுறதுனா உண்மையிலேயே சாதியால் யாராவது பாதிக்கப்பட்டா, சாதியால் யாராவது பின்தங்கி இருந்தா எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம், அவருங்க இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த நம்மை போன்ற உடன்பிறப்புகள், சகோதரர்கள், தோழர்கள், உறவுக்காரர்கள், அவர்களை அவர்களுடைய அந்த வாழ்நிலையில் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது, அவருடைய மரியாதை உணர்ச்சி, அவருடைய சுயமரியாதையை எப்படி பாதுகாப்பது, அவர்களை மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, வசதி, மரியாதைக்கு எப்படி உயர்த்துவது என்பதை நீங்க எந்த சாதியா இருந்தாலும் சிந்திச்சா அதுக்கு பேருதான் மனுசத்தனம். எனவே மனிதர்களாகும் என்று கேட்டுக்கொண்டு சாதி பற்றிய இந்த கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து அன்போடு பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.